Hi friends, assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஷேக். இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி குக்கர்ல சுலபமா ரொம்ப டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிரியாணி அப்படினாலே 1009 பிரச்சனை இருக்கும். ஒண்ணு சரியா வெந்து வராது, அரிசியா இருக்கும். அப்படி இல்லனா குழஞ்சிரும், அப்படி இல்லனா அடி பிடிச்சிரும். அப்படியே எல்லாமே கரெக்ட்டா இருந்தாலும் டேஸ்ட் சரியா இருக்காது. சோ இந்த மாதிரி எந்த சொதப்பலும் இல்லாம பாய் வீட்டு பிரியாணி ரொம்ப சுவையா ரொம்ப சுலபமா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஷாப் 101 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பலவிதமான தரமான பொருட்கள் இருக்குது. இதில் நல்ல பொருளாக பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதை நீங்கள் எல்லா விதமான சோஷியல் மீடியாஸ்லையும் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன விதமான கனெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக லாக்டவுன் லீவில் நிறைய பேர் இதில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் சைடில் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆர்டர்ஸ் அண்ட் உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாமே இதில் காட்டும். இதில் பேங்க் டீட்டெயில் இருக்கும். பேங்க் டீட்டெயிலை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அந்த பேங்க்குக்கு தான் அனுப்புவாங்க. இந்த ஆப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியும் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஹோல்சேலர்ஸ் கிட்ட நீங்கள் போயிட்டு கம்மியான விலையில் வாங்கி மற்றவங்களுக்கு நீங்கள் செல் பண்ணுறது மூலியமாகவும் சம்பாதிக்கலாம். ஸோ லாக்டவுனில் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக சம்பாதிங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். பெரும்பாலும் நிறைய பேர் குக்கரில் தான் பிரியாணி செய்கிறீங்க. ஆனால் டேஸ்ட்டாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். சொதப்பல்கள் எதுவும் இல்லாமல் சுவையாக செய்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. நான் அதை இடையில கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போவே நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரியாணியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர பூ சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீல வாக்கில் நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவுகள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அரிசி, அவ்வளோதாங்க. வெங்காயம் நிறம் மாறி நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம பிரியாணியில் கலர் எதுவும் சேர்க்காமலே பிரியாணியோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். எப்போதுமே பிரியாணிக்கு வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக வதங்கி வரும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டும் தக்காளி சேர்க்கலாம். அல்லது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனேவும் தக்காளி சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கும் போது லைட்டாக நமக்கு பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி தெரியும். ஸோ நான் கூடவே தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்து வதக்கிடலாம். சிலர் பிரியாணி செய்யும் போது புதினா மல்லியை கடைசியாக சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி வதக்கும் போதே சேர்த்தோம்னா ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வீடு முழுக்க அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்றது அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். நான் பல நேரங்களில் ஃபீல் பண்ணுறது என்னென்னா இந்த வாசனையை உங்களுக்கு காமிக்க முடியல அப்படின்றது தான். புதினா மல்லி வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. நீங்கள் கடையில் வாங்கின தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மட்டன் மசாலா கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் போல் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட விருப்பப்படுறவங்க எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பாக சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை சாறு தேவைப்படாது. சிலர் தயிர் சேர்க்காமல் செய்யலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. தயிர் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதம் நல்லா மிருதுவாக இருக்கும். கொஞ்சமாக தயிரும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கறி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி பீஃப் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் கூட இதே ப்ரொசீஜர் தான். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ப்ரொசீஜரான அளவுகள் எல்லாமே இதே தான். ஸோ இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா இந்த கறியோட மிக்ஸ் ஆகி வரணும். இது ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். கறியிலேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த கறியிலேருந்து பாருங்கள் நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இது அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாக ஆகிடுங்க. இயற்கையாக கறியிலேருந்தே நமக்கு லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதை சூடு பண்ணும்போது இதில் வரக்கூடிய தண்ணி தான் அந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 படி அளவுக்கு அரிசி அளந்து போடுறீங்க அப்படின்னு சொன்னால் 1.5 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு. இதுவே நார்மல் பிரியாணி அரிசியில் செய்கிறீங்கன்னா 1க்கு 1.25 கூட தண்ணி இழுக்கும். பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு சரியாக ஒரு 8 விசில் போல் விட்டுக்கலாம். பீஃப் அப்படின்றதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மட்டனாக இருந்தால் கூட இதே அளவுக்கு தான் நீங்கள் வேக வைக்கணும். இதுவே நீங்கள் சிக்கனில் செய்கிறீங்கன்னா கறி அரிசி 2த்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு செஞ்சாலே போதும். தனித்தனியாக வேக வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு 8 விசிலுக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கறி நல்லா சாஃப்டாக இந்த சமயத்தில் நமக்கு வெந்து வந்திருக்கும். இது ஒரு முறை நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்க்க போகிறோம். அரிசி கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறி இருக்கணுங்க.
இந்த சின்ன படியால் தான் நான் வந்து ஒரு படி அளவுக்கு அரிசி அளந்தேன். இது ஒரு 400 கிராம் போல் அரிசி இருக்குது. இதால் தான் நம்ம 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக கொதி வர விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா நீளமாக கிடைக்கும். அரிசி சேர்த்துட்டு நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்துகிட்டே இருக்காதீங்க, அரிசி வந்து உடஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அடியோடு ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு, காரம், மற்ற சுவைகள் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம், ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி முந்திரி எல்லாம் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இது எதுவுமே நான் சேர்க்கல. இதெல்லாம் சேர்க்காமலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நம்ம அடுப்பில் டேரெக்டாக வைக்க போகிறது கிடையாது. தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இதை தூக்கி வச்சுருக்கோம். சூடாக இருக்கிற தவா மேலே வச்சுட்டு 7-8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட குழையில. மெயினான விஷயம் பாருங்களேன், கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது. ஒரு பருக்க சோறு கூட உங்களுக்கு வேஸ்ட்டாகவே போகாது. இதுவே நீங்கள் நார்மலாக குக்கரில் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அடியில் ஒரு லேயர் மாதிரி பிடிக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு சோறு கூட சொல்கிறேன், கேரண்டியாக வீணாக போகாது. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை, அஜினோமோட்டோ சேர்க்கலை. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சோறு எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்களும் பிரியாணி செய்யும் போது வரும். நிறைய பேர் வீட்டிலேயே செய்யக்கூடிய பிரியாணி மசாலா ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே போடுறேன். அந்த மாதிரி பிரியாணி மசாலா ஒரு முறை வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கடையில் வாங்கக்கூடிய எந்த ஒரு மசாலாவுமே தேவையில்லை. அதுவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் பிரியாணி. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக கிடச்சிருக்கு. முக்கியமான விஷயம், ஒரே ஒரு பருக்க சாதம் கூட வேஸ்ட்டாக போகாது. இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பிரியாணி. பாய் வீட்டு பிரியாணி என்னங்க, இனிமேல் நீங்கள் செய்கிற பிரியாணியே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.